ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண்யா விவேக்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு vlog தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த vlog நான் ஈவினிங்லேருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மழை வந்தது அப்படிங்கிறதால கிளைமேட் கொஞ்சம் கூலாக இருந்தது. சூடாக ஏதாவது குடிக்கணும் போல் தோணுச்சு, அதனால் க்ரீன் டீ போட்டுட்ருக்கேன். மழை வந்ததால் 5 o'clock இருட்டாகிற மாதிரி இருந்தது. மழை வரதுக்கு முன்னாடி மார்னிங் வாஷ் பண்ணி போட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டிருந்தேன். டீ குடிச்சு முடிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மடித்து வச்சுட்டேன். அடுத்ததாக டின்னர் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹஸ்பண்ட் ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் தான் போயிருந்தார். சடனாக நைட் ஷிஃப்ட் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருந்தது அப்படிங்கிறதால வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போயிடுறேன்னு சொன்னார். அவர் வரதுக்குள்ளார சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சப்பாத்தி செய்கிறதுக்குன்னே தனியாக இந்த தோசைக்கல் வச்சுருக்கேன். சப்பாத்தி தேய்க்கிற இந்த கல் கிரைனைட்டில் செஞ்சது. அத்தை தான் எனக்கு கொடுத்து விட்டாங்க. இது யூஸ் பண்ணுறதுக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஈஸியாகவே இருக்குது. சப்பாத்தி எனக்கு எல்லா டைமும் ஒரே மாதிரி வராது, ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி வரும். இந்த டைம் நல்லா சாஃப்டாகவே வந்திருந்தது. சப்பாத்தியெல்லாம் சுட்டு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு ஆஃப்டர்நூன் செஞ்ச சிக்கன் இருந்தது. அது கூடவே கொஞ்சம் சிக்கன் குழம்பு இருந்தது. இதை வச்சே சாப்பிட்டுக்கலாம், வேறு எதுவும் வேணாம் அப்படின்ட்டாரு. அதனால் இதே வந்து விட்டுட்டேன். ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்டுட்டு போனதுக்கப்புறம் யூஸ் பண்ண பாத்திரங்கள் எல்லாம் இருந்தது. அதை எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சிடலான்னு வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த நாள் தீபாவளிக்கு ஊருக்கு போகிறதுக்காக பேக்கிங் ஒர்க்கெல்லாம் இருந்தது அப்படிங்கிறதால பேக்கிங் பண்ணிகிட்ருக்கேன். பேக்கிங்கெல்லாம் முடிச்சுட்டு தான் கிச்சன் க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். கிச்சன் க்ளீன் முடிச்சுட்டு வந்து பேக் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப டைம் ஆகிடும். கிச்சனில் க்ளீன் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த ஒர்க் இந்த ஒர்க்குன்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக நம்ம பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் பேக்கிங்கெல்லாம் முடிச்சுட்டு கிச்சன் க்ளீன் பண்ண வந்தாச்சு. நான் இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணுவேன். அதுவும் இன்றைக்கி நான்வெஜ் வேறு சமைச்சிருக்கோம் அப்படிங்கிறதால கொஞ்சம் நல்லாவே க்ளீன் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு கிளாத் வச்சு எல்லாத்தையும் தொடச்சி விட்டுக்க போகிறேன். இந்த மாதிரி நல்லா தொடச்சி விட்டுட்டு நார்மலாக பாத்திரம் கழுவுற சோப்பு இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் நான் க்ளீன் பண்ணுவேன். இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கம் ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு அதே மாதிரி டைல்ஸ்லேயும் வந்து நம்ம சமைக்கும்போது தெரிச்சிருக்கும். அதனால் அதையும் வந்து இந்த மாதிரி அதே ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தொடச்சி விட்டுட்டு ஒரு கிளாத்தில் நல்லா நனைச்சி அதில் இருக்கிற தண்ணி சுத்தமாக பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா அதில் இருக்கிற சோப்பு எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி 2 டைம் தொடச்சிட்டு ட்ரை கிளாத் வச்சு மறுபடியும் வந்து ஓவராலாக தொடச்சி விட்டுட்டேன் அப்படின்னா அடுப்பு க்ளீனிங் வந்து முடிஞ்சிடும். இது வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், நீட்டாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. அடுத்தது கவுண்டர் டாப் தான் க்ளீன் பண்ணணும். ஃபஸ்ட்டு அடுப்பு க்ளீன் பண்ணிட்டேன் அப்படின்னா கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதால அடுப்பு க்ளீன் பண்ணியாச்சு. கவுண்டர் டாப்பில் இருந்த இண்டக்ஷன் எல்லாம் கீழே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கேயும் வந்து அதே பாத்திரம் கழுவுற சோப்பு வச்சு தான் நான் யூஸ் பண்ணி துடைக்க போகிறேன். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஈரமான கிளாத் வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ட்ரை கிளாத் வச்சு தொடச்சிக்க போகிறேன். இங்கே வந்து நான் தண்ணி ஊற்றி கழுவினேன் அப்படின்னா எல்லா தண்ணியும் கீழே வடிஞ்சு வந்துடும். அப்போ கீழே இருக்கிற பொருள் எல்லாத்தையும் தண்ணி விழுந்துடும், வேஸ்ட் ஆகிடும். அப்படிங்கிறதால இந்த ப்ராசஸ் தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஆயில் ட்ரேயில் நான் நியூஸ் பேப்பர் தான் போட்டு வச்சுருக்கேன். அப்பப்போ சேஞ்ச் பண்ணிப்பேன். அப்படி இல்லைனா ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணும்போது வர அந்த ப்ரௌன் கலர் ஷீட் இருக்குல்ல, அது போட்டு வச்சுருப்பேன். அது ஃபுல்லாகவே ஆயில் ஸ்ப்ரெட் ஆகிருந்தது, அதனால் அதையும் சேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன். சிங்க் க்ளீன் பண்ணுறதுக்கு நான் லைசால் தான் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சமாக லைசால் ஊற்றி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா அதில் இருக்க அழுக்கு ஃபுல்லாக வந்துடும். நான்வெஜ் சமைக்கும்போது இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள். நான்வெஜ்ஜோட ஸ்மெல் இருக்காது, லைசாலோட ஸ்மெல் தான் இருக்கும். நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணுவேன். சிங்க், கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணி முடித்தாச்சு. இப்போ வீடு கூட்டி விட்டுறேன். இப்போ கூட்டி விட்டுட்டேன் அப்படின்னா மார்னிங் எந்திரிச்சு மாஃப் போடுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் வீடு ஃபுல்லாகவே கூட்டியாச்சு. அடுத்ததாக ஒரு சின்ன டிப்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்கள் வீட்டில் இருக்க அடுப்பு பளிச்சுன்னு இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக விபூதியை இந்த மாதிரி அடுப்பு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு ட்ரை கிளாத் வச்சு இந்த மாதிரி தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா பளிச்சுன்னு ஆயிரும். இந்த மாதிரி செய்யும்போது அடுப்பு நல்லா ட்ரையாக தான் இருக்கணும், ஈரமாக இருக்கக்கூடாது. ஈரமாக இருந்துச்சு அப்படின்னா அங்கங்கே வெள்ளையாக தெரியும்.
அதனால் ஈரமாக இல்லாத டைமில் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த ப்ராசஸ் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் செஞ்சுக்கலாம். உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் அடுப்பு கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியுது. நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபைனலாக கிச்சன் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கிச்சன் பார்க்குறதுக்கு எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். கவுண்டர் டாப் சிங்க் எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். ஓவராலாக கிச்சன் இப்படி தான் இருக்குது. நெக்ஸ்ட் டே மார்னிங் சமைக்கிறதுக்கு கொஞ்சமாக தட்டைப்பயிர் ஊற வச்சிடுறேன். அவ்வளோதான், கிச்சன் ஒர்க்ஸ் முடிஞ்சுது. அடுத்ததாக vlog நெக்ஸ்ட் டே மார்னிங் 5 o'clockலேருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். தட்டைப்பயிர் சாதம் செய்கிறதுக்கு குக்கரில் 4 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு ஆயில் ஹீட் ஆனதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய், கருவேப்பிலை, ஒரு தக்காளி பழம் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கணும். அதுக்கு இடையில் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, சீரகம், கசகசா, 4 பல் பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றும் பாதியாக அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி வதங்கினது இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடயே ஊற வச்சுருக்க தட்டைப்பயிர், 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அளவு அரிசிக்கு 2 டம்ளர் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். கூடவே பயிர் வேகிறதுக்காக 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்புடைய டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இது ஒரு கொதி வந்ததும் குக்கர் மூடி போட்டு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். குக்கர் விசில் வரதுக்குள்ளார வாட்டர் பாட்டிலில் தண்ணி பிடிச்சி வச்சிடலான்னு தண்ணி பிடிச்சிட்ருக்கேன். 6 o'clockலாம் பார்த்திங்கன்னா நல்லாவே வெளிச்சமாயிடுச்சு. நைட்டு ஃபுல்லாகவே மழை தான். அந்த மாடியிலலாம் பாருங்கள் எவ்வளோ தண்ணி நிற்கிதுன்ட்டு. வெளியிலையும் வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய செடிகள்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள். வரும்போது எப்படி இருக்குன்னு தெரியல. சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. குக்கர் மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தட்டைப்பயிர் சாதம் சூப்பராகவே ரெடி ஆகிருக்கு. இதை நல்லா கலரி விட்டுட்டு டிஃபன் பாக்ஸ்லையும் பேக் பண்ணிடுறேன். கிச்சன் க்ளீனிங் பேக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு வீடு தொடச்சி விட்டுட்ருக்கேன். நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு அவர் 7:30க்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவார். அதுக்குள்ளே நான் ரெடி ஆகணும். அப்போ தான் அவர் என்னை கொண்டு விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பூ பறித்து வச்சு சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். இப்போ நான் மட்டும்தான் கிளம்புறேன். தீபாவளிக்கு அடுத்த நாள் தான் ஹஸ்பண்ட் ஊருக்கு வருவார். அவ்வளோதான். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.